ஹாய், என்னோட காலேஜ் ஹாஸ்டல் லைஃபோட லாஸ்ட் நைட் இன் ஹாஸ்டல் எப்படி இருந்துச்சுன்னு தான் ஐ ஆம் கோயிங் டு ஷோ இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் டே நாங்க ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணணுங்கிறனால அன்னைக்கு நைட் ஃபுல்லா 4 இயர்ஸ் நான் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்ல, என்னோட ரூம்மேட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வேலையை தான் பாத்துட்டு இருந்தோம். 4 இயர்ஸ் ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி இருந்த ஒரு சேஃபான பிளேஸை விட்டுட்டு போறோங்கிற ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. பட் ஒன்னும் பண்ண முடியாது, காலேஜ் லைஃப் இஸ் அபிஷியலி முடிஞ்சிருச்சு. சோ கண்டிப்பா ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணி தான் ஆகணும்னு மனசை தேத்திட்டு பேக் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிக்கும் போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து we have planned for a perfect farewell party for ourselves. நாங்க இருந்த 4 years of hostel lifeல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆச்சு. நியூ வார்டன் வந்தாங்க, புதுசா ஹாஸ்டலுக்கு ரூல்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம். பட் the one thing that never changed in our hostel life was our roommates and our neighboring rooms. We all are stayed in the same place for 4 years. இந்த 4 yearsல நாங்க நிறைய சண்டை போட்டிருக்கோம். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிறைய நாள் பேசாம இருந்திருக்கோம். நிறைய சந்தோஷம், நிறைய சோகம் அப்படின்னு இந்த ஹாஸ்டல் லைஃப்ல we carried so many mixed roller coaster emotions. பட் இப்போ it all finally come to an end. இனி நினைச்சாலும் இந்த டேஸ்லாம் திரும்ப கிடைக்காது. சோ யோசிக்கும் போது கஷ்டமா இருந்தாலும் we have to accept it தானே. And we ended our last hostel night with a beautiful video message filled with memories and emotions. I hope all my friends will achieve the amazing future they have always dreamed of. Miss you guys.